ஹாய். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறதுனே தெரியல, ரொம்ப ஹரிபரியாக இருக்கீங்களா? அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்லி சட்டியில் மாவு ஊற்றும் பொழுது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வைத்தால் மதியம் வரை இட்லி மென்மையாக இருக்கும். தோசை அவல் வறுத்து பொடியாக அரைத்து தோசை மாவில் சேர்த்து தோசை சுட்டால் ஹோட்டல் ஸ்டைல் செட் தோசை போல் வரும். சப்பாத்தி 1 கப் சப்பாத்தி மாவுக்கு 2 கை நிறைய துவர மாவு சேர்த்து பிசைந்து சப்பாத்தி மிகவும் சுவையாகவும் மென்மையாகவும் இருக்கும். வெண்பொங்கல் செய்யும் பச்சரிசியை லேசாக வறுத்து அரை மணி நேரம் ஊற வைத்து பொங்கல் செய்தால் குழையாமல் வரும். இடியாப்பம் செய்யும் அரிசி மாவில் பால் சேர்த்து பிசைந்தால் இடியாப்பம் பஞ்சு போல் வரும். பூரி மாவில் வடித்த அரிசி தண்ணீரை சேர்த்து பிசைந்தால் அதன் சுவை தாறுமாறாக இருக்கும். ஆப்பத்திற்கு மாவு கலக்கும் பொழுது 1 தேக்கரண்டி கோதுமை மாவு சேர்த்தால் ஆப்பம் மத்தியானம் வரை காய்ந்து போகாது. ரவை உப்புமா செய்யும் பொழுது தண்ணீரின் அளவு குறைத்து அதற்கு பதிலாக மோரை கலந்து வேக வைத்தால் உப்புமாவின் சுவை அதிகரிக்கும். சட்னி எந்த வகை சட்னி அரைத்தாலும் அதில் சிறிதளவு பூண்டு சேர்த்து அரைத்தால் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். பூரி மசாலா செய்யும் பொழுது அதில் கடலை மாவு சேர்த்து கிண்டினால் பூரி மசாலா கெட்டியாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.